அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படம் தொடர்பான வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவிருந்த நிலையில் இதனை வாபஸ் பெற்றிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம். வழக்கு விசாரணை இன்னைக்கு வரவிருந்த நிலையில இந்த வழக்கு இப்ப வாபஸ் பெறப்பட்டிருக்கு. இதன் பின்னணி என்னன்னு சொல்லப்படுது? அடுத்த கட்டமா என்னென்ன விஷயங்கள் நடைபெறும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு விவரங்கள்? ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட கோரி பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவை திரும்ப பெறுவதாக பதிவுத்துறைக்கு நேற்று கடிதம் அனுப்பி இருந்தது. அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கை திரும்ப பெறுவதற்காக நீதிபதி PT ஆஷா முன்பு அந்த வழக்கு இன்றைய தினம் முதல் வழக்காக பட்டியலிடப்பட்டு இருக்கிறது. இன்றைய தினம் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது இது போன்று மனுவை திரும்ப பெற இருப்பதாக தெரிவிக்கப்படும். அதனை ஏற்றுக்கொண்டு நீதிபதி மனுவை திரும்ப பெற அனுமதிப்பார். அதாவது ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரி பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்திருந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என ஜனவரி 10ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவை எதிர்த்து தணிக்கை வாரியம் உடனடியாக மேல்முறையீடு செய்தது. அந்த வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதியுடைய உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். பின்னர் வழக்கு உச்சநீதிமன்றம் சென்றது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை உயர்நீதிமன்றமே விசாரிக்கும் என்று தெரிவித்தது. அதனையடுத்து இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான இரு நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதியினுடைய உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கை மீண்டும் தனி நீதிபதியை விசாரிக்க வேண்டும் எனவும் அனைத்து தரப்பினருக்கும் உரிய கால அவகாசம் வழங்கி இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என தெரிவித்தனர். அதே போல இந்த மனுவில் சில கோரிக்கைகளை மாற்றியமைத்து புதிதாக மனு தாக்கல் செய்யவும் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு கடந்த 27ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் படம் வெளியாவது தள்ளி போய் கொண்டே இருந்தது. ஜனநாயகன் படக்குழுவிற்கு 3 வாய்ப்புகள் இருப்பதாக நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். ஒன்று, தனி நீதிபதி முன்பு வழக்கை நடத்துவது, அல்லது உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்வது, அல்லது இந்த வழக்கை திரும்ப பெற்று மீண்டும் தணிக்கை வாரியத்தையே நாடி படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது. இந்த நிலையில்தான் இந்த 3வது வாய்ப்பை தற்பொழுது பட தயாரிப்பு நிறுவனம் 3வது முடிவை எடுத்திருக்கிறது. அதாவது தணிக்கை வாரியத்தையே நாடி மறு ஆய்வு குழுவுக்கு படத்தை அனுப்புவதற்கு முடிவு செய்திருக்கிறது. அதற்காக தான் இந்த வழக்கு திரும்ப பெறுவதாகவும் பட தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது. எதற்காக இந்த முடிவு என்றால், ஒருவேளை தனி நீதிபதி முன்பே வழக்கை நடத்தி சட்ட ரீதியாக இந்த விவகாரத்தை தொடர்வதாக இருந்தால் படம் வெளியாவதற்கு இன்னும் குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு மேல், அதாவது 2 முதல் 3 மாதங்கள் வரை இந்த சட்ட போராட்டம் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒருவேளை தனி நீதிபதி முன்பே வழக்கை சந்திப்பதாக இருந்தால் இந்த வழக்கு மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு பட்டியலிடப்படும். அந்த மனுவை முதல் கட்டமாக விசாரிக்கும் நீதிபதி இந்த மனு குறித்து தணிக்கை வாரியம் பதிலளிக்க உத்தரவிடுவார். குறைந்தபட்சம் ரிட் மனுக்களை, அதாவது நீதி பேராணை மனுக்களை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 4 வாரம் பதில் அளிக்க அவகாசம் அளிக்க வேண்டும். தணிக்கை வாரியம் 4 வாரங்களுக்குள் தனது பதில் மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் அந்த பதில் மனுவிற்கு பட தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க வேண்டும். இந்த நடைமுறைகளே குறைந்தபட்சம் 6 வாரங்கள் எடுக்கும். அதன் பிறகு நீதிபதி இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளிப்பார். இந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவு யாருக்கு பாதகமாக வந்தாலும் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே மீண்டும் இரு நீதிபதிகள் அமர்வில் முறையீடு செய்வார்கள். அதற்கும் கால அவகாசம் கிடைக்கும். அதனை தொடர்ந்து மீண்டும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் செல்லலாம். இந்த சட்ட போராட்டங்கள் எல்லாம் முடிவடைவதற்கு குறைந்தபட்சம் 2 முதல் 3 மாதங்கள் வரை ஆகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பட வெளியீடு என்பது மிகவும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனை தவிர்ப்பதற்காகவே படக்குழு இந்த முடிவை எடுத்திருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கை திரும்ப பெற்றுவிட்டு தணிக்கை வாரியத்தை நாடும் பட்சத்தில் மறு ஆய்வு குழுவை தணிக்கை வாரியம் 20 நாட்களுக்குள் அமைக்கும். அதாவது இந்த படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கு முடிவு செய்யும் பட்சத்தில் 20 நாட்களுக்குள் அதற்கான குழு அமைக்கப்படும். 9 பேர் கொண்ட குழுவினர் படத்தை பார்ப்பார்கள். இந்த படத்தில் ராணுவம் தொடர்பான காட்சிகளும் இருப்பதால் ராணுவ துறையை சேர்ந்த நிபுணர்கள் உள்ளிட்ட 9 பேர், அதாவது ஏற்கனவே படத்தை பார்த்த 5 பேர் இல்லாமல் முற்றிலுமாக 9 பேர் கொண்ட குழு இந்த படத்தை பார்த்து படத்திற்கு சான்றளிக்கும். இந்த நடைமுறையை குறைந்தபட்சம் 20 நாட்களுக்குள்ளாகவே முடித்து விடலாம். அதாவது தனி மறு ஆய்வு குழு அமைப்பதற்கு 20 நாட்கள் வரை ஆகும் என்றாலும் கூட அதற்கு முன்பாகவே அந்த குழு அமைக்கப்பட்டு படத்தை சான்றிதழ் பெறுவதற்கு குறைந்தபட்சம் 20 நாட்களுக்குள் முடித்து விடலாம்.
இதையெல்லாம் கணக்கில் வைத்துதான் படக்குழு தற்பொழுது சட்ட போராட்டத்தை கைவிட்டுவிட்டு தணிக்கை வாரியத்தையே நாடுவதற்கு முடிவு செய்திருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.